The Legend New Saravana Stores in Deepavali offer பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Taste Daily. Taste the Daily. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் பார்வதி அக்கா ஏன் சாரி கேட்டாங்க. இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து எஃப்ஜே மேல தப்பா இல்ல பார்வதி மேல தப்பா? அதே மாதிரி இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து விக்கல் சுக்ரம் ஏன் பார்வதி அக்காவை தள்ளி விட்டாங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சில மெய்யழகன்ஸ்லாம் இருக்காங்க. யார் வந்து மெய்யழகன்ஸ்? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 9 எபிசோட் 10. வாங்க வீடியோல போலாம். டானுக்கு டிண்டின் கண்ணும் கண்ணும் முட்டிக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு டாவு டாவு டாவு. இந்த பார்வதி அக்கா லக்ஸரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நெக்கல் கொஞ்சம் தூக்கல் ஆயிடுச்சு போல. கிச்சன் இருக்கு இல்லையா, அது ஒரு கெட் இருக்கும். அது வந்து ராஜா பகூத் மாதிரி ஏறி உட்காருவாங்க. அப்போ ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்க உட்காராதீங்க இறங்குங்கன்னு சொல்ல, நீ யார் என்ன சொல்றது, நான் லக்ஸுரி அப்படின்னு சொல்லி நான் உட்காருவேன்னு சொல்ல, நீ இப்படி உட்காந்துனா வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம காரக்குழம்பக்கா சாரி நம்ம கன்னியாக்காக்கு என்ன பண்ணுறோம், காரம் அதிகமாகிடும். இல்லை நம்ம கன்னியாக்காக்கு வந்து கோவம் அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ இறங்கலாம் நான் வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கூறுக்கு அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி கெமி உள்ள வந்து ஆமாம் நானும் வேலை செய்ய மாட்டேன், அவங்க இறங்கினா தான் வேலை செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்ல, எல்லாரும் சொல்ல என்ன ஆகும், பார்வதி இறங்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே விடுங்க அப்படின்னு இறங்கி போய் ரூமில் போய் உட்காந்துருவாங்க. இதை பார்த்து கார்டன் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்வதி வந்து சாரி சொல்லியே ஆகணும், அப்படி பார்வதி வந்து சாரி சொல்லனா நாங்கள் வந்து சமைக்கவும் மாட்டோம் அப்படின்னு போய் உட்காந்துருவாங்க. அப்போ பார்வதி என்ன பண்ணுவாங்க, சாரி சொல்லாமல் போய் கம்முன்னு உட்காந்துருவாங்க. ஹவுஸ்மேட்ஸும் விடாபடியாக சமைக்காமல் அப்படியே போய் உட்காந்துருவாங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே பசிக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, மற்ற டீம்மேட்ஸ்லாம் வந்து பார்வதி போய் சாரி சொல்லுங்க பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்வதி அக்கா வந்து இது மாதிரி வந்து என்னால்தான் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்வதி அக்கா நெக்கல் வச்சுக்கோ, ஆனால் கொஞ்சம் தூக்கலாக வச்சுன்னா தூளாயிடும் பார்த்துக்க. அதே மாதிரி இன்னைக்கு பொம்மை அப்படின்னு வந்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க. இந்த கேம் ஆடும்போது என்ன ஆகும், பார்வதி வந்து விக்கல் சுக்கரம் அந்த பொம்மை வாங்க வருவாங்க. உடனே விக்கல் சுக்கரம் என்ன பண்ணுவாரு, ஸ்ரூ அப்படின்னு தள்ள பார்வதி உடனே ரிப்பீட் போயிடுவாங்க. உடனே பார்வதி வந்து சண்டைக்கு போவாங்க விக்கல் சுக்கரம் கிட்ட, என்னங்க இப்படி ஆஷா தள்ளுறீங்க அப்படின்னு. விக்கல் சுக்கரம் கொஞ்சம் கூட கண்டுக்காம கம்முன்னு போயிடுவார். ஆனால் விக்கல் சுக்கரம் இதில் கொஞ்சம் நீங்கள் ஆஷா தான் தள்ளிங்க அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் பார்த்தீங்களா, பார்வதியும் சும்மா இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, கெமியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுன்னு இழுப்பாங்க. உடனே மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் பார்வதி உனக்கு வந்தால் மற்ற ரத்தம் மற்றவங்க வந்து தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்குற மாதிரி பேசுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான விஷயமும் நடந்துச்சு. எஃப்ஜே என்ன பண்ணுவார், அந்த பொம்மையை வந்து மறைச்சிட்டு இருப்பாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, பார்வதி வந்து இப்படி பிடிக்க பார்ப்பாங்க. இந்த கழுத்தெல்லாம் பேண்டி அடிக்காது, இப்படி அப்படி அடிக்கும் இல்லையா, அது மாதிரி எஃப்ஜே என்ன பண்ணுவார், யாரெல்லாம் வந்து இப்படி பிடிக்கிறாங்களோ அவங்கள வந்து இப்படி பண்ணுவார். அதுக்கு பார்வதி என்ன பண்ணுவாங்க, எஃப்ஜே ரியாக்ஷன் பி லைக் பாவம் என்னாச்சுன்னு தெரில. அதே மாதிரி என் டாஸ்கில் சபரி என்ன பண்ணுவார், வேணுமனே வந்து பார்வதியோட ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்வதி எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி பார்வதியை வெளியே அனுப்பிச்சிடுவார். நம்மளை விட ஒருத்தன் ஹாப்பியாக இருக்கான்டான்ற மாதிரி கெமி வந்து அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்களும் போவாங்க. சபரினா பல்லையாலாம் நீனு பார்வதி அக்காவுக்கு நூடுல்ஸும் கொடுக்குற அல்வாவும் கொடுக்குற. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், பார்வதி வந்து ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. துஷார் வந்து பேசிகிட்டு இருப்பார். அது உடனே பார்வதி என்ன சொல்லுவாங்க, நீ என்னப்பா எடுத்தா கைப்போல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது 17 பேருக்கு பயாசராக இருக்க அப்படின்னு பார்வதி சொல்ல, நான் எங்கே அப்படி இருந்தேன், நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு துஷார் சொல்ல, அதுக்கு மாறி வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பார்வதி சொன்னதே சொல்கிற மாதிரி எடுத்தா கைப்போல சொல்லிகிட்டே இருப்பாங்க. துஷாரம் வந்து மண்டி அப்படியே ஆடிட்டே இருப்பார். கடைசியாக துஷார் என்ன பண்ணுவார், நான் தலை அப்படின்னு சொல்ல, அது வந்து பார்வதி வந்து தலைனா தலைகணத்தோடு ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் தான் ரொம்ப ஆடுறீங்க அப்படின்னு வந்து துஷார் சொல்ல, உடனே அதுக்கு பார்வதி என்ன பண்ணுவாங்க, காமெடி பண்ணுறேன்ட்டு நான் வேணா இப்படி ஆடட்டுமா அப்படின்னு வெறுப்பேற்றுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் மெய்யழகன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது யாருன்னா ஒன்று திவாகர், இன்னொன்று கானா வினோத்துங்க. நைட் வந்து 2 பேரும் மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன 10 செகண்ட் வந்து 2 பேரும் வந்து ஐ கான்டாக்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. இது தாண்டா ஃப்ரேம்ன்ற மாதிரி அவன் பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு மெய்யழகன் சாங் போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோவும் பக்காவாக ஸ்வீட் ஆச்சு. என்னால் இப்போ வீடியோ போட முடியாது, போட்டால் வந்து நம்மளை தூக்கிடுவாங்க. கடைசியாக கானா வினோத்து என்ன சொல்லுவாரா, நீ மட்டும் நைட்டு கோட்டை விட உனக்கு தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சொன்ன மாதிரி திவாகர் வந்து கோட்டை விடுவாரா, கானா வினோத்து வந்து தூங்க விட மாட்டார். சரிப்பா அப்படி சண்டை போடுறாங்களே, அப்படியே சண்டை போட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட். என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் நைட்டு உட்காந்து ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க, கும்பலக்கான்னு. இதை விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, திவாகர் என்ன பண்ணுறாரு, யாரை பார்த்தாலுமே வந்து வினோத்துன்னு சொல்கிறாரு. இதை பார்த்து
கானர் வினோத் என்ன பண்றாரு, யோ தர்பீஸ் அவ்வளவுதான் உனக்கு, எப்ப பார்த்தாலும் வினோத் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாசத்துல சொல்றியா இல்ல வந்து கான்ல சொல்றியா எனக்கு தெரியல, நல்ல வேலை இங்க சொல்ற, சப்போஸ் நாமினேஷன்ல போயிட்டு வந்து வினோத் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு வினோத் கேட்க திவாகர் வந்து அதெல்லாம் தெளிவா இருப்பான் தம்பி, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. வினோத் என்ன சொல்லுவாரு, நான் பார்வதியை பார்த்து இங்க பாரு பார்வதி எப்ப பார்த்தாலும் வினோத் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு ஒரு வெளியே போனாலும் போலீஸ் கிட்ட வினோத் தான் சொல்லுவாரு போல அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியா என்ன சொல்லுவாரு, ஏ தர்பீஸ் இதுக்கப்புறம் என் பேரை சொன்ன அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஸ்டார்டிங் நம்ம கானா வினோத்தை வந்து அசாலா நினைச்சோம், ஆனா கானா வினோத்தும் திவாகர் வந்து இப்ப செம பேரா இருக்காங்க. யோ தர்பீஸ் உனக்கு அவ்வளவுதான் லிமிட், இதுக்கப்புறம் என் பேர் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சரி இதுக்கப்புறமாச்சும் வந்து திவாகர் வந்து சொல்றதை நிப்பாட்டுவார் அப்படின்னு பார்த்தா அந்த கேம் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவார் திவாகர் வந்து, யார் பேரை சொல்றதுக்கு பதில் நான் வந்து வினோத்தை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுவாரு. உடனே வினோத் பின்னாடி இருப்பாரு, யோ தர்பீஸ் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அவர் கேட்டு காண்டிடுவார் திரும்பி. திவாகர் நான் ஏன்னா அப்படி ஃபன் பண்ணிருக்க. அதே மாதிரி பார்வதி வந்து கிச்சன்ல பண்ண சம்பவத்தினால ஆதிரி வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து ஆதிரியும் பார்வதியும் வந்து மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க சீரியஸா. அப்போ சைட்ல அப்படியே கேமரா தரும்போது என்ன ஆகும், திவாகரை பார்த்தீங்கன்னா அங்கே சீரியஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தர்பீஸ் என்னன்னா ஆரஞ்சு சாப்பிட்டு இருக்கு, அவங்க சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன சாப்பிட்டு இருக்க என்ன. திவாகர் வந்து நல்லா கண்டன் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கிறுக்கு மாதிரியே பண்ணாரு. அவர் என்ன பண்றாருன்னா அரோராவோட கையை மோந்து பார்த்து, எப்படிமா உன் உடம்போட மணத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது அரோராவும் வந்து நான் மல்லி அப்படிதான் மணப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன கருமெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. ஓவராலாக நீங்கள் அந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக போச்சு அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் ஆரம்பிச்ச கிச்சன் சண்டையில் ஆரம்பிச்சு அந்த கேமை கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. முக்கியமாக அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கொஞ்சம் ஆஷா தள்ள மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஆனால் சேம் டைம் பார்வதியும் சும்மா இல்லை, கெமி வந்து வேணுமே சட்டையை பூச்சி இழுக்கிறது அது மாதிரிலாம் பண்ணாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேவும் பார்வதியும் சில சண்டைகள்லாம் போட்டாங்க அந்த இடத்துல. அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாகவும் இருந்துச்சு. இவங்க வந்து கேமாக ஆடாமல் கொஞ்சம் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடினாங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். முக்கியமாக திவாகரன் வினோத் காம்போ வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் வந்து கமருதீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாராக பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது திவாகர் பேசும்போதெல்லாம் ஒன்று தூ அப்படின்னு துப்புறாரு, இல்லை திவாகரை கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பைத்தியம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகள். ஸோ நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அடுத்த எலிமினேஷனில் இருப்பீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி அதர் கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Taste the Daily.